வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைக்கு எசேக்கியா ராஜாவுடைய காரியத்தை நாம் தியானித்தோம். நல்லா கவனிங்க. நமக்கு சில பிரச்சனைகளே நம்ம வாயும் நம்மளுடைய செய்கையும் தான் நம்மளுக்கு பிரச்சனை. சில நேரத்தில் ஆண்டவர் குறை சொல்லிகிட்டு இருக்கோம். எனக்கு ஆண்டவர் அதை அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டார், குறை வச்சுட்டாரு, நஷ்டப்படுத்திட்டாரு, நான் விலை தள்ளிட்டாரு, இப்படி நிறைய ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டு வைப்போம். ஆனால் நீங்கள் யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எசேக்கியா செய்த தவறுகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நேரம் வந்து சனகரிப்பு வந்து தன்னுடைய கைக்கூலியாகிய ரப்சாக்கு அனுப்பி பயங்காட்டுறான்னா காரணம் இருக்குது. நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணுங்கிறதா நம்முடைய முழு நோக்கம். அதை வந்து எசேக்கியா ராஜா வந்து அந்த காரியத்தை வந்து சிறப்பாகவே செஞ்சார். கர்த்தருடைய ஆலயத்தை சரி பண்ணுறதுலையும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் கூடுவதிலையும் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் எசேக்கியா. அதே போல் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய ஆலயத்தை தான் அவர் தேடுறாரு. தீர்க்கதரிசிகளை தேடல, போதகர்களை தேடல, ஆசாரியர்களை தேடல, கர்த்தருடைய ஆலயத்தை தேடுறேன். நீங்கள் யாரை தேடுறீங்க? உங்களுக்கு பிரச்சனை வந்து யாரை போய் தேடுறீங்க? பாஸ்டர் தேடணும், தீர்க்கதரிசியை தேடணும், அப்புறம் போதகனை தேடணும், ஊழியக்காரனை தேடணும். இதெல்லாம் அந்த ராஜா பண்ணலை. என்ன செஞ்சார்? கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போனார். அவர் என்ன தப்பு பண்ணார்னு நான் சொல்லி நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நீங்கள் 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வசனம் என்னவென்று கேட்டால், நீங்கள் 14ஆம் வசனத்துலேருந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள், நல்லா கவனிங்க. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 14. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நல்லா கவனிங்க, யூதாவின் ராஜா எசேக்கியா பண்ணுற தப்பு. ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனையிலும் பொக்கிஷங்களும் அகப்பட்ட எல்லா வெள்ளியும் கொடுத்தான். நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறத கொடுங்க, உங்களுக்கு உரிமையானதை கொடுங்க, உங்கள் நிலமா பழமா கொடுங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயம் 15ஆம் வசனம் போட்டிருக்குது. ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனையிலும் பொக்கிஷம் அகப்பட்ட எல்லா வெள்ளியும் கொடுத்தான். 16ஆம் வசனம் பாருங்க. அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். நீங்க ஆண்டவர் சும்மா இருப்பாரு? உன் வீட்டு பொருள் கொடு, உனக்கு சொந்தமானது கொடு. ஆனா இங்க யாருக்குள்ள தர்றாரு இவரு? கர்த்தருடைய ஆலயத்திலே பதிக்கப்பட்ட கதவுகளை பதிக்கப்பட்ட தங்கங்களை, மற்ற விலையுயர்ந்த பொருட்களை எடுத்து யாருக்கு தரானா? அசீரியா ராஜாவுடைய சனகரிப்பு தராங்க. இப்ப உன்னுடைய பார்வையிலே கர்த்தருடைய ஆலயம் உனக்கு மேன்மையா இருக்கிறதா? இல்லை என்றால் அசீரியா ராஜாவுடைய சனகரி உனக்கு உயர்வானவனா காணப்படுகிறானா? நீ நிறைய பேர் அப்படித்தான் பண்றோம். கர்த்தருடைய ஆலயத்தை அற்பமா இந்த நேரத்தில் இங்க பண்றது அதுதான் தப்பு பண்றாரு எசேக்கியா. கர்த்தருடைய ஆலயத்தை அற்பமா நீனு அசீரியா ராஜாவுடைய சனகரிப்பு உயர்ந்த நிலைமையில பார்க்கிறான். ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை கலட்டி எங்க தரான்? அங்க ஒரு மட்டமான ஒரு ராஜாவுக்கு போய் ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பொருட்களை பிடுங்கி அந்த ராஜாவுக்கு கொடுக்குறான். தேவன் மிகுந்த வேதனை உள்ளவராக மாறுகிறார். நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் இருக்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எந்த பொருளையும் யாருக்கும் கொடுப்பது தவறான ஒரு காரியம். தேவனுடைய பொருள், தேவனுடைய பலிபீடங்கள் இருக்கிற பொருள் தேவன் பரிசுத்தப்படுத்தப்படுத்தல் தேவனுக்குரியது. அதை வந்து யாருக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே எசேக்கியா ராஜா எடுத்து கொடுத்துட்டாரு. சரிங்களா? இதனால வந்த விளைவு தான் இப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, யார் சனகரிப்பு என்ன பயப்படுறாரு, அதனால் நான் என்ன பிடுங்குவேன், இன்னும் எடுப்பேன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான், மறுபடியும் யுத்தத்துக்கு அவன் அழைக்கிறான். அப்போ தான் உடனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி தான்
மனிதர்கள் நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த பொருட்கள்னால எனக்கு பிரயோஜனம் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் எனக்கு தேவை, அவர் தான் என்னை பாதுகாக்க முடியும், அவர் தான் என்னை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் உடனே தேவாலயத்துக்கு போகிறாரு. தேவனுடைய சமூகத்தில் விழுகிறார். நடந்தது என்ன தெரியுமா? அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறப்பா. நடந்தது என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய தேவாலயத்தில் போய் பண்ண ஜபத்துக்கு பதில் எப்படி வருது பாருங்கள். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்திலே 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேலே இருந்து விட்டான். பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு? பார்த்தீங்களா? அப்புறம் பாருங்க 37வது வசனம். அவன் தன் தேவனாகிய நிஸ்தரோத்தின் கோயிலில் பணிந்து கொள்கிற போது அவன் குமாரனாகிய அஸ்திரமேலுக்கும் சாரேமேத்துக்கும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரதோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். உயிரோடு இருந்தானா? கர்த்தருடைய சமூகத்தை, தேவ ஆலயத்தை அவன் அபகரிக்க நினைச்சவன் உயிரோடு இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சார் தான். தேவாலயத்தில் இருக்க அந்த பொருட்களை பிடுங்கி அதை தன்னுக்கான இன்னும் ஆசைப்படுறான்னு சொன்னான். கர்த்தர் வைக்கல, அவன் கொல்லப்பட்டான். 1,00,000 நம்ம வேதத்தில் வாசிக்க 1,80,000 பேரை தேவதூதர்கள் சங்கரித்தார்கள். எதனால்? தேவாலயத்தில் போய் அவர்கள் அந்த ராஜா முழங்கால் பண்ணிட்டு தேவனிடத்தில் கேட்டதனால் கர்த்தர் ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆகவே தேவாலயத்தை விட்டுறாதீங்க, தேவ சமூகத்தை புறக்கணிக்காதீங்க. தேவாலயம் நமக்கு மிக அவசியம். தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. ஆகவே சிலர் தேவாலயத்தை சபையை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு தேவனை முன்வைத்து தேவனுக்காக வாழ ஆரம்பிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தேவாலயத்தில் இருக்கிற நன்மையை, தேவாலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தேவாலயத்தை விட்டு விடாதபடிக்கு உண்மை சார்ந்து நிற்க கிருபைதான் தாழ்த்துகிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே.